இப்போ வீர தீர சூரனில் சொல்லலாமா வாட் இஸ் யுவர் ரோல் அப்படின்ட்டு? சொல்லலாம். என்னோட கேரக்டர் பேர் கண்ணன். இது ஒரு புது படம் தான். அது என்னென்னா, இப்போ சாதாரணமாக தமிழ் ஃபிலிம் இல்லைங்க சாதாரண ஃபிலிமில் வந்து ஃபஸ்ட்டு ஹீரோ இன்ட்ரோ, இப்போ ஹீரோயின் இன்ட்ரோ, அதுக்கப்புறம் ஒரு சாங்கு, அதுக்கப்புறம் கதை ஆரம்பிச்சிடும் ஒரு 10-15 மினிட்ஸ்க்குள்ளே. പക്ഷേ இந்த மூவியில் கதை கேட்டதுக்கப்புறம்னா இது சூப்பராக இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு ஷோட்டில் வந்து வீரசூரையில் ஃபஸ்ட்டு ஷோட்டில் வந்து கதை ஆரம்பிச்சிடும். அது ஒரு வெரைட்டி. என்ன ஒரு நெக்ஸ்ட் எனக்கு ஒரு புதுமையான ஒரு ஃபுல் நைட்டு படம். ஒரு 90% ஃபுல் நைட்டு தான். அப்போ அது ஒரு வெரைட்டியாக இருக்குது. சூப்பர். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேரக்டருக்கு என்னோட கேரக்டர் கண்ணன் கேரக்டர்னா ஒரு கொஞ்சம் முன்கோபக்காரி, ஒரு பணக்கார வீட்டு பையன். ஃபாதரு நிறைய பணம் இருக்குது. நானும் ஃபாதரும் சேர்ந்து பிஸ்னஸ்ஸு நடத்திட்டு இருக்கான். இது ஒவ்வொரு கேரக்டர்களுக்கும் என்னுடைய கேரக்டராக இருந்தாலும் மற்றொரு ஸ்பெஷல் പിന്നെ சாரோட கேரக்டராக இருந்து விக்ரம் சாருடைய இல்லை எஸ்ஜே சூர்யா சார் பண்ணுற கேரக்டராக இருந்தாலும் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு லேயர் இருக்குது. ஃபேமிலி இருக்குது, இமோஷன் இருக்குது. அப்போ அதெல்லாம் ஒரு சாதாரணமாக அப்படி இல்லை. ஹீரோ அவருக்கு இதில் எல்லாம் நெகட்டிவ் ஷேடு தான். ஹீரோ நெகட்டிவ் ஷேடு, அவர் நெகட்டிவ், நான் நெகட்டிவ் ஷேடு. இருந்தாலும் சொசைட்டியில் ஒரு பாசிட்டிவ் இருக்கிற ஆட்கள், நெகட்டிவ் இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது சொசைட்டியில். அந்த மாதிரி எல்லாருக்கும் ரிலேட் பண்ணுற ஒரு ஃபிலிம் தான். இல்லைங்க ரிலேட் பண்ணுற கேரக்டர்கள் தான். நைஸ்.